முக்கியமா அந்த இடம் வந்து ஒரு நெருக்கமான பகுதி, அந்த இடம் எப்படி கொடுத்தாங்க காவல்துறையினர் வந்து திருச்சியிலிருந்து நீங்களும் இங்க வருகிறீங்க, நிறைய பல ஆண்டுகளா நீங்க தொடர்ந்து இந்த பணியில இருக்கிறீங்க. அவர் கேட்ட இடங்கள் வந்து முதல்ல லைட் ஹவுஸ் அதுல எவ்வளவு பேர் நிக்கலாம் நீங்க சொல்லுங்க. லைட் ஹவுஸ் ஜங்ஷன்ல அது ஒரு டர்னிங் பாயிண்ட், அந்த இடத்துல திரும்புற இடம் தானே, அந்த திரும்புற இடங்கள்ல லைட் ஹவுஸ் காரணம் எவ்வளவு பேர் நிக்க முடியும், பத்திரிகையாளர் நீங்க தான் உலகத்துக்கு சொல்லணும். மேலும் முக்கியமா பேருந்துகளுக்கு அதே மாதிரி அடுத்து கேட்டது உழவர் சந்தை. உழவர் சந்தையில எவ்வளவு பேர் நிக்க முடியும் நீங்க பார்க்கணும். உங்களுக்கே தெரியும், இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருக்கும் உழவர் சந்தையில எவ்வளவு பேர் கூட்டம் நிக்க முடியும், லைட் ஹவுஸ் கார்னர்ல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலுசாமிபுரத்துல எவ்வளவு பேர் நிக்க முடியுங்கிறத பார்த்து இந்த 3 இடங்கள்ல எது அதிகமான நபர்கள் நிற்க முடியும், எது அதிகமான நபர்கள் கலந்து கொள்ள முடியும், பொதுமக்களுக்கு எந்தவித போக்குவரத்து இடையூறு இல்லாம எந்த இடங்கள்ல அந்த கூட்டம் நடந்தா மக்களுக்கு சிரமம் இல்லாம இருக்குங்கிறது நீங்களே ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க.